நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் ரீட்ஸ். ராகேஷ் சொல்லுங்க, காலங்காத்தால என்ன சீக்கிரம் எந்திரிக்க சொன்னீங்க, டப்புனு அழகா ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல வர சொல்லிருக்கீங்க. அப்படி யாரை மீட் பண்ண போறோம், எந்த மாதிரி செட்டுக்கு வந்திருக்கோம்? ஐ ஹேவ் சோ மச் ஆஃப் क्वेश्चंस யூ நோ. எஸ், இன்னைக்கு நம்ம ஒருத்தர் மீட் பண்ண போறோம். ஸோ இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனான கேர்ள் தான் சொல்ல முடியும். ஸ்டார்டிங்ல சுட்டித்தனமா இருந்தாங்க, ஆனா இப்போ ரொம்ப மெச்சூர்டா பல பிரச்சனைகளை தனியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சாதாரண தீ இல்ல, ஆனந்தி. மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம சிங்கப்பெண்ணை குடும்பத்தில் இருக்க ஆனந்தி தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு ரசிக்க போறோம். ரெடியா? வாங்க. எஸ், நான் சொன்ன மாதிரி அமைதியா இருந்தவங்க இப்போ வீர பெண்ணா மாறி இருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஆனந்தி. நமஸ்காரம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களை மீட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாக ஷூட் போயிட்டு இருக்கு. அந்த கேப்லையும் நீங்கள் எங்களை பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ ஆனந்தி, எப்படி போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய சீரியல்? சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன பார்க்கும்போது அது துருதுருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் மாறிட்டேன், பாவமாயிட்டேன், அப்படியே சோகமாயிட்டீங்க, அழுதுட்டே இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி ஆனந்தி பார்க்கவே முடியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் செட்ல இருக்கும், எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும், நான் மட்டும் அழ சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பு வரும்ல, அப்ப சாப்பிட்டா நீ மட்டும் சிரிக்க கூடாது சொல்லுவேன். அவருக்கு ஒரு மாதிரி இப்போ வந்து நீங்க மட்டும் தான் சீரியஸா இருக்கீங்க, எல்லாரும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா வந்துட்டு இப்போ நீங்க தான் வந்துட்டு இந்த கதையோட டைரக்டர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்ககிட்ட தான் சொல்றாங்க, ஓகே ஆனந்தி நம்ம என்ன பண்றோம், அவ்வளவு மூளையும் இல்ல இல்ல வச்சுக்கோங்க. அதனாலதான் அப்படி சொன்னது. ஏதோ क्वेश्चन கேட்க போனீங்களா, அதை ஆன்சர் நான் பண்ண முடியல. அது டைரக்டர் உங்களுக்கு நான் கான்ஃபிடன்ஸா கொடுக்கணும். சும்மா கனவுல டைரக்ட் ஆறீங்க. இந்த ஸ்டோரி லைனை வந்துட்டு நீங்க இப்ப மாத்தணும், சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லாட்டி என்னோட ஆர்க்கே வந்துட்டு நான் வேற மாதிரி மாத்தணும்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டு ஆனந்தி பண்ணுவாங்க? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, உங்களோட கேரக்டர் இப்படி வேற மாதிரி மாத்தணும், எப்படி மாத்தலாம்? என்னோட கேரக்டரா? எனக்கு வந்து அந்த பழைய ஆனந்தி ரொம்ப பிடிக்கும். சைக்கிள் ஓட்டிட்டு ஜாலியா அது மாத்த முடியாது. நம்ம ஸ்டோரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப அதனால அதுக்கு ஏத்த மாதிரி டைரக்டரே மாத்தி வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தா ஆனந்தி இப்ப பார்க்க முடியாது, இப்ப அப்படி மாத்தி வச்சிருக்கா. அதுல எனக்கு ஒன்றும் பண்ணதுக்கு இல்லை. அந்த கேரக்டர் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நானா போய் இடக்கு முழுக்கா பண்ண விரும்பல. ஆனா பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, எல்லாருமே அன்பு ஆனந்தி அன்பு ரொம்ப மிஸ் பண்றாங்க. அன்பு வந்து ஃபுல்லா வந்து உள்ள ஜெயில இருக்காரு. ஸோ அன்பு ஆனந்தி எப்போ சேருவாங்கன்னு நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை பார்த்து அதை கேட்க சொன்னாங்க, எப்போ திருப்பி ரெண்டு பேரும் சேருவீங்க? ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா. அதனால தானே நான் ஓடிட்டு இருக்கேன் அவங்கள வெளில கொண்டு வரதுக்கு. கண்டிப்பா நான் கொண்டு வருவேன். ரொம்ப நேரமா ஓடுறீங்களே, அதனால நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓடிட்டே இருக்காங்க, எப்ப நிப்பாங்க? அப்புறம் எங்க மாமா விட போலீஸ் ஸ்டேஷன் போய் டக்குன்னு வர சொல்றதுக்கு பண்ணணும் இல்ல நிறையா. கரெக்ட். பட் அன்பு வந்து ஒரு மாதிரி, அவரும் வந்து ரொம்ப ஃபன்னா இருந்த ஒரு பர்சன். இப்போ ரொம்ப சீரியஸாவே இருக்காரு, ஃபைட் பண்றாரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அவங்க முன்னாடி ஃபைட் பண்ணுவாங்க, பட் இப்போ ரொம்ப சீரியஸா இருக்காரு. இப்போ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனந்தி ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அன்பு பார்க்க முடியல. கூட இருக்கணும் நினைச்ச போது இல்ல, வேண்டாம் நினைச்ச போது கூடயே இருந்தாங்க. ஆஹா, இப்போ அது லைஃப் அப்படிதான் இருக்கும். எப்பவுமே நம்ம ஆசைப்படும் போது நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ரியாலிட்டியிலும் அப்படிதான் வரும். அப்படி இல்ல, சிச்சுவேஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு இப்போ ஒண்ணு வேணும்னு நினைச்சா அது கிடைக்காது, வேண்டாம் நினைச்சா அது மட்டும் தான் வரும். சிங்கப்பெண்ணே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அழகான ஜேர்னியா போயிட்டு இருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜா ஆனந்தி வந்து சிங்கப்பெண்ணைக்குள்ள வரும்போது ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும், அப்போ வர கதை ஸ்டோரிலாம். இப்போ ஆனந்திக்கு ப்ரெசன்ட் மைண்ட் செட் என்ன? மனிஷாக்கா? ஆமா, மனிஷாக்கா கேக்குறேன். நான் இன்னைக்கு கூட என்னோட பழைய எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் எபிசோடு. ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர் இல்லையா, அந்த மாதிரி பொண்ணு இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு. ஒரு பேச முடியாத, அந்த பிரெக்னென்ட், அது காரணம் யாருன்னு தெரியாது, ஒரு வேற மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. எனக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. சில சீன்ஸ் நடிக்கும் போது ஐயோ யாருக்காவது இப்படி ஆனா எப்படி இருக்கும், அதான் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். ஆமா, அது வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த பேக் டு அங்க போகணும்னு ரொம்ப ஆசை. மனிஷாவா ரொம்ப என்ஜாய் பண்ண. உங்களுக்கு தெரியல, ஒரு 3 குட்டீஸ் இருக்கும், விளையாடுவேன், அந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்காது. நம்ம லைஃப்ல அப்படிதான், நம்ம சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது, ஜாலியா ஹாப்பியா இருக்கும். ஏஜ் போக 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 அது இது எல்லாம் வந்துடும். அதுதான் வேலைக்கு எப்ப போயிடுமோ அப்ப இருந்து டிப்ரெஷன். ஆனா வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? டே 1 ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? அட்வைஸா? அட்வைஸ் ஒன்றும் இல்லை. சரி, அட்வைஸ் வேணாம், இப்படி சொல்லலாம். மிஸ் யூ. சரி, இப்படி கேட்குறேன். ஒருவேளை அந்த ஆனந்தி கிட்ட வந்து ஓகே நீ அன்னைக்கு ஏதாவது லேர்ன் பண்ண, எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இப்போ அப்படின்னா எது சொல்லலாம்? தன்னம்பிக்கை. எஸ், தன்னம்பிக்கை. எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் கண்டிப்பாக இல்லை.
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறீங்க. எனக்கு இந்த இன்டர்வியூ பயங்கர மோட்டிவேஷனலாக போயிட்டு இருக்கு. நான் ஆனந்தி பார்த்தப்போ வாட் அ ஃபிலோசஃபி, இந்த குழந்தைகிட்ட இவ்வளோ ஒரு ஃபிலோசஃபியா? இல்லை உனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல பெண்களுக்கு வந்து ஆனந்தி வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போது ஃப்ரெஷராக வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு இருக்காது, சன் டிவி எப்படி இருக்க போகுது இல்லை. பட் இப்போது ஆடியன்ஸ் மத்தியில் கிடைக்கிற அந்த அன்பு பாசம்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த ஸ்டோரி கேட்டேன். அந்த டைம்ல நான் ஒரு ஆடியன்ஸாக கேட்டேன். அப்போவே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஓகே இது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போவே என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது பார்த்து எல்லோருக்கும் அவ்வளோ பாசம் அவங்க கொடுக்குறாங்க. இந்த கேரக்டர் நான் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியஸ்ட் சாய்ஸ் தட் யூ ஹவ் எவர் மேட். நோ சரியா? அப்படி மறக்க இதுவரைக்கும் பண்ணதில் பெஸ்ட் சாய்ஸ். ஃபேன் மொமெண்ட், மறக்க முடியாத ஒரு ஃபேன் மொமெண்ட் ஆனந்திக்கு இத்தனை வருஷத்துல ஒரு டாப் மொமெண்ட் ஒன்று இருந்திருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன். என் கூட ஒருத்தி இருப்பா, கோபிகான்னு சொன்னேன். அவதான் என்னோட பிக்கெஸ்ட் ஃபேன். ஆமா நல்ல இப்போ பாருங்களேன், நல்லா இல்ல கூட இப்படி கட்டு சூப்பரா இருக்கு. எனக்கே தெரியும் கேவலமா இருக்குன்னு, ஆனாலும் அப்படியே ரசிச்சு நீங்க சும்மா கேவலமா இருக்குன்னு சொல்றீங்க. பட் பாக்குற மக்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா உங்களோட ஸ்லாங், அதாவது அந்த ஸ்லாங், அந்த காரைக்குடி ஸ்லாங் பேசுறதுக்குனே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும். பட் அதை படிச்சு அதை அழகா பேசி இவ்வளோ கண்டினியூஸாக கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நாங்க ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்குறோம். ப்ரௌடா இருக்கீங்க உங்களை பார்த்து. அதுக்கு நீங்க சொல்ற வேண்டிய என்னோட டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா. அவங்க நான் பண்ணாதெல்லாம் அவங்க பண்றாங்க, சூப்பரா இருக்கு. வாய்ஸ்ல வந்துட்டு ஆக்டிங் இன்னும் மேம்படுத்துறாங்க நினைக்கிறேன் அவங்க. நான் லிப்சிங் வேணா கரெக்டா இருந்தா அது பண்ண முடியும். இல்ல லிப்சிங் இல்ல, அது இல்லாமலே அப்படி எல்லாம் எடுக்கும்ல, அதெல்லாம் எடுப்பாங்க. நானே பண்ணாத எல்லாம் எடுப்பாங்க. அவங்க இல்லனா இந்த கேரக்டர். இப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து நம்ம டிவி பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் எப்பவுமே பேசிட்டு தான் இருக்கேன். இல்ல மக்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்க. மக்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்க. மக்களுக்கு தெரியற மாதிரினா இந்த கேரக்டருக்கு ஒரு 50% நான்னா 50% ஐஸ்வர்யா தான். வெரி நைஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க டைரக்டர் சார். ஆனந்திக்கு வந்து மனிஷா கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ஆனந்திக்கு வந்து மனிஷா கொடுக்குற அட்வைஸ் இப்ப இருக்கிற மாதிரி இருங்க. இப்ப ரொம்ப போல்டா இருக்குல்ல, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அழுதுட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். எல்லாருமே எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நான் எல்லா இடத்துல போகும்போது என்னம்மா இப்படி என்ன ஆனந்தியாவே பாக்குறாங்க. திட்டுதான் வாங்கிட்டு இருக்கேன். ஆமா நானே மறந்து போச்சு பேரு. இவங்களே மறந்து போச்சா? சோ அந்த அட்வைஸ் தான் கொடுப்பீங்களா? சரி ஓகே. ஆனந்தி மனிஷாக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா அது என்ன? ஆனந்தி மனிஷா கொடுக்கணும்னா இப்படியே இருங்க. இப்படியே இருங்கன்னா எப்படி எனக்கு தெரியாது. எப்படி தெரியும்? மீன்ஸ் எல்லாரும் வந்து இப்போ ஏஜ் ஆனா அந்த மெச்சூரிட்டி காட்டும்ல. எனக்கு வந்து நார்மலாவே இப்படிதான். ஆனா சிலவங்க சொல்லி சில இடத்துல மெச்சூர்டா இருக்கணும் அந்த மாதிரி. ஆனா நமக்கு எல்லாரிலயும் ஒரு இது இருக்கு, ஒரு கிட் இருக்கு. அப்ப அது வந்து நான் ஸ்பாயில் பண்ண விடல. அப்படியே இருக்கணும்னு நான் மனிஷா கிட்ட சொல்லுவேன். கீப் தி கிட் இன்சைட் யூ அலைவ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஐ திங்க் அதை அவங்க அழகா ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பெண்ணை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் இங்கே இருக்கிறதுல செட்டில் வந்து உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸான பர்சன்? அதாவது ஒரு எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். நான் யார்கிட்ட ஒன்றுமே ஷேர் பண்ண ஆளும் இல்லை. ரொம்ப பேசுவேன், சத்தியம் ரொம்ப பேசுவேன் எல்லார்கிட்டையும். பார்த்தா இப்போ புதுசாக வந்தவங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும் நான் பேசுறத பார்த்தா. ஆனா யார்கிட்ட ஒன்றும் ஷேர் பண்ண மாட்டேன். சரி, அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய அப்சர்வர் மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவீங்க. நான் பார்க்கவே மாட்டேன். அப்படி இல்லை, நான் அப்படின்னு பார்க்க மாட்டேன். என்னோட வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப நடுவில் இப்ப நான் போன் பார்த்துட்டு இருந்தா கூட யாரா எங்கிட்ட பேசினா கூட எனக்கு கேட்காது. சரி, இப்போ அப்படி கான்ஷியஸா இருக்காது. ஸோ சிங்கப்பெண்ணை சீரியல்ல இருக்கிற எல்லாத்தோட கேரக்டரும் தெரியும். ஸோ யாராவது ஒரு கேரக்டர் வந்து நீங்க ஸ்வாப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யாரை ஸ்வாப் பண்ணிப்பீங்க? அப்படி இல்ல, ஆனந்திக்கு செட் ஆகாது. இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு சும்மா அன்பு மகேஷ் மாதா அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியும்ல அன்புல ஃபைட் சீக்வென்ஸ் கால் அடிச்சிட்டு அழுறாரு. முட்டாள்தனமான क्वेश्चन கேக்குறதுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களை கேட்டேன், நீங்க ஸ்வாப் பண்ணிக்கல. இல்ல நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். எங்க சார் பார்த்து ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க. நான் வந்து ஸ்வைப் பண்ணி நான் கேக்குறது எப்படின்னா இப்போ வந்து சில பேருக்கு வந்து இல்ல அது நம்ம மைண்ட்ல அதே செட் ஆயிடுச்சு. நீங்க ஆக்சுவலி அவங்களே வாழ்றதுனால உங்களுக்கு மாத்திக்க விருப்பம் இல்லன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க என்ன கேரக்டர் மாத்தி கொடுப்பீங்க அவங்களுக்கு? எனக்கா? நான் அப்படியே ஆனந்தே மாத்த சொல்லுவேன். எனக்கு வந்து இப்ப என்னன்னா அன்பு கேரக்டர் பிடிக்கும். ஒருவேளை அன்பு கேரக்டரா வந்து அன்பு ஆங்கராவும் நான் வந்து அன்பாவும் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். சரி ஓகே. ஸோ அப்போ பார்க்கும்போது மனிஷா வந்து என்னதான் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து பப்ளிக்ல இருந்தாலுமே ஃபேமிலியிலும் சில ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்க ஃபேமிலியில வந்து ஆனந்தியா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? ஆனந்தியா பார்க்கும்போதா அம்மா என்னன்னு தெரியுமா, நான் அழுதிட்டு இருந்த அந்த எபிசோடே பார்க்க மாட்டேன். ஐயோ, அவங்களுக்கு என்ன தெரியும்ல, அவங்களும் இது நிஜமா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அழுதா எடுக்க மாட்டேன், அவங்க அழுவாங்க. என் அம்மா சிஸ்டர் அவங்க அழுவாங்க.
பார்க்க மாட்டேன், துளசி திட்டுறாங்க அவங்கள. நான் சொன்னேன் இதெல்லாம் ஆக்டிங். அப்படி இருந்தாலும் பொண்ணு தானே, நான் அழுத பார்க்க முடியல. அது கரெக்ட். ஆனா வீட்ல இருந்தாச்சும் உங்களுக்கு ஆக்டிங் அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்களே மனிஷா எப்படி கொடுக்க பண்ண மாட்டேன். இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. நீங்க ஓனா பண்றதுதான். வீட்டில் ஒன்றும் அப்படி பண்ண மாட்டேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க அம்மா அவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம். அவ்வளோ அழகான ஒரு பாண்ட் அம்மாவுக்கும் அவங்களுக்கும். சரி, இப்போ நான் அப்படி கேட்குறேன், இப்போ வந்து ஒரு டைம் பீரியடில் எல்லாருக்குமே ஒரு மெமரி இருக்கும். ஸோ உங்களோட இந்த ஜேர்னியில், நாட் ஒன்லி சிங்கப்பெண்ணி, இத்தனை வருஷம் ஜேர்னியில் ஒரு அழகான ஒரு மெமரி, ஒரு டைம் ட்ராவல் கிடச்சா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன், அது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அப்படிங்களா? என் பாட்டிக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து என்னோட சின்ன வயசுல இருந்தேன் நீ ஹீரோயின் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு என் மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருக்கும். நானும் வளர ஓகே இந்த டைம்ல நான் நமக்கு தெரியாது இல்ல, ஓகே கொஞ்சம் அப்புறம் என்ன ஹீரோயின் ஆயிடும், எப்படி போகணும் எங்க போகணும் தெரியாது, யாரோ ஒரு அங்கிள் வந்து கூட்டு போவாங்க ஹீரோயினா, மூவில எல்லாம் சீரியல் எல்லாம். ஏன்னா அவங்க சொல்லி என் மைண்ட்ல வச்சிருக்கேங்கல்ல. நான் இதுல வர்றதுக்கு 1 year முன்னாடி அவங்க இறந்து போச்சு. ஸோ எனக்கு அவங்க கூட இன்னும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கு. நீங்க ஹீரோயினா மாறின அந்த மொமெண்ட் அவங்க பார்க்கணும்னு இருக்கு. கண்டிப்பா இங்க தான் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களோட பிளெஸிங்ஸ் என்னைக்குமே உங்க கூட இருக்கும். அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா இல்லையா? ஸோ பாட்டியோட பிளெஸிங் எப்பவுமே உங்க கூட டிராவல் ஆகிட்டு சொல்லணும். ஓகே. அண்ட் ஆனந்தியை வந்து நாங்கள் எப்போ மீட் பண்ணாலும் ஆனந்தி கிட்ட நாங்கள் கேட்கறது என்னன்னா, அவங்க பேசுறது பாடுற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் பாட சொல்லி கேட்போம். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்க எல்லாருக்காக ஒரு அழகான பாட்டு ஒன்று பாடணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடலாம். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலிலும் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. சூப்பர் பியூட்டிஃபுல் வாய்ஸா இருக்கே மனுஷா. ஆனா எனக்கு ஒரு ஆசை, சின்ன சின்ன ஆசை பாட்டு பாடுனீங்களா? உங்களுக்கு சின்ன வயசுல நிறைய ஆசைகள் இருந்திருக்கும்ல, ஓகே ஆக்ட்ரஸ் ஆவறதை தவிர்த்து, ஹீரோயின் ஆவறதை தவிர்த்து? ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து நான் சொன்னேன் பாட்டி ரொம்ப பிடிக்கும், அவங்கள குவீன் மாதிரி பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அது ஒண்ணுதான். இந்த மாதிரி மல்டிபிள் ஆசைல உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? அப்படி ஒண்ணு இல்லை. அவங்க பேசிக்கலி ஆசையெல்லாம் இல்லை, அவங்க ஆசைப்பட்டா அது நிறைவேற்றிடுவாங்க. இந்த மூமெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணணும் அது மட்டும் தான். லிவ் இன் த மொமெண்ட். ஸோ மனிஷா வந்து நிறைய பேருக்கு வந்து செம்மையான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கீங்க. ஸோ சிங்கப்பெண்ணை பார்க்குற அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் என்னோட பெண்களுக்காக எனக்கு சொல்ல முடிஞ்ச ஒன்று, தன்னம்பிக்கை கைவிடாதீங்க. வாழ்க்கையில் நிறைய சிச்சுவேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இப்போ அழுதுட்டு இருக்கிறவங்க நாளைக்கு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி எப்படி மாறிட்டே இருக்கும். இந்த கடவுள் நம்மளை எப்பவும் சோதிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம எப்பவுமே ஹாப்பியாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அது எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரு இது. நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை இல்லை, நான் தான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி மற்ற பெண்களும் இருக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக. ஸோ சிங்கப்பெண்ணையில் வந்து இப்போ கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு ப்ரீஷியஸான மூமெண்ட்டு. அதை ஆக்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ டஃப்பாக இருக்குது மனிஷா? ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஓகே இது ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படி ஒன்று இருந்துச்சு. ஆனால் போக போக நம்ம அது இப்போ வைக்கும் போதே நம்மளுக்கு இப்போ உட்கார முடியாது, நிற்க முடியாது, அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ், நம்ம அம்மா எல்லாருக்குமே யோசிச்சது, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றது, அது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு ஃபீல் கொடுக்குது. அது பண்ணும்போது, அந்த கேரக்டர் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த வலிகள் நம்மளுக்கே தெரியுது, அவ்வளோ ஒன்றும் தெரியல. ஆனால் கூட உட்காரதெல்லாம் நம்ம பிரச்சனையாக இருக்கும். இது வச்சு நம்மளுக்கு உட்கார முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா உங்கள் அம்மா எல்லாருமே கஷ்டப்பட்டு, அது எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பெயின் ஒரு வந்து ஒரு தனி பெயின் தான். அது யாரும் சொன்னாலுமே அது வந்து அதுக்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பராக ஒரு கேம் என்ன அப்படின்னா வந்து மெமரி கேம். உங்கள் மெமரி எவ்வளோ இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒன்று சொல்லுவேன், இவங்க ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி போய் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணிகிட்டே போகணும். எல்லாரும் தான் விளையாடுறது. இல்லை நீங்கள் மட்டும் மட்டுமா? ஆமாம்.
ஏன்னா உங்களோட மெமரி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஒன்று சொல்லுவேன், அதை சொல்லணும். அவங்க சொல்லும்போது நான் சொன்னதை சேர்த்து சொல்லணும். ஓகேவா? ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ரெடி? ஓகே ஓகே. ஆப்பிள். ஆப்பிள். பாக்ஸ். ஆப்பிள் பாக்ஸ். நைஃப். ஆப்பிள் பாக்ஸ் நைஃப். ட்ரீ. ஆப்பிள் பாக்ஸ் நைஃப் ட்ரீ. மனிஷா. ஆப்பிள் பாக்ஸ் நைஃப் ட்ரீ மனிஷா. தீப்ஷி. ஆப்பிள் பாக்ஸ் நைஃப் ட்ரீ மனிஷா தீப்ஷி. அன்பு. ஆப்பிள் பாக்ஸ் நைஃப் ட்ரீ மனிஷா தீப்ஷி அன்பு. கார். ஆப்பிள் பாக்ஸ் நைஃப் ட்ரீ மனிஷா தீப்ஷி அன்பு கார். மித்ரா. ஆப்பிள் பாக்ஸ் நைஃப் ட்ரீ மனிஷா தீப்ஷி அன்பு மித்ரா. கார் மிஸ் பண்ணிட்டீங்க. டாஸ்க் கொடுக்க போறீங்கல்ல? உங்களுக்கான டாஸ்க் வந்து எப்படின்னா, நாங்கள் ஒரு டைலாக் சொல்லுவோம். அந்த டைலாக்கை நாங்கள் சொல்கிற எமோஷனல் நீங்கள் சொல்லணும். ஓகே, முதல்ல உங்களுக்கு எமோஷன் இருக்கான்னு பார்க்கட்டும். இல்லை, நாங்கள் சொல்கிற எமோஷனல் நீங்கள் பண்ணணும். நாங்கள் டைலாக் தான் சொல்லுவோம். ரெடியா? ஓகே. உங்களுக்கான டைலாக் என்ன அப்படின்னா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். நான் எப்படி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் எனக்கே தெரியாது. பரவாயில்ல, கரெக்ட். நான் எப்படி வருவேன் நான் எப்போ வருவேன் எப்படி நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் எனக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வந்துடுவேன். கரெக்டாக வருவேன். கமான். நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன் யாருக்குமே தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இப்போ இது வந்து இதே டாஸ்க் சொல்லல. இப்போ சிரிச்சுக்கிட்டே சொல்லு. ஜாலியா ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுங்க. கமான். அதான் டயலாகே ஞாபகம் இருக்கு, அத சிரிக்க வேற சொல்றீங்க. சொல்லுங்க. நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன் எனக்கே தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடுவேன். கரெக்டா வந்துருவீங்க. சாடா சோகத்தோட நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடுவேன். சூப்பர். இப்ப அப்படியே ஆக்ரோஷமா கோபத்தோட சொல்லுங்க. அதானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. சத்தியமா டயலாகே எனக்கு மெமரியில இருக்குல்ல, நீங்க எமோஷன் வேற சொல்றீங்க. நீ கொஞ்ச நேரத்துல கேட்டா உண்மையாலுமே கோவத்தை சொல்லுவா. நீங்க எதுக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருங்க. பெண்ணில இருக்க சீரியல்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கேட்க போறோம். சோ அவங்களுக்கு உங்களுக்குள்ள பாண்ட் ரியல் லைஃப்ல அந்த ஜர்னி. பிகாஸ் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நீங்க செட்ல தான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ரியல் லைஃப் விட செட் லைஃப் உங்களுக்கு ரொம்ப நிறைய க்ளோஸ். ஸோ அதனால அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கூட உங்களுக்கு இருக்கிற பாண்டிங், அந்த டிராவல் ஜர்னி பத்தி உங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார்டிங் வித் அன்பு. அன்பு அவங்களும் என்னோட பாண்டிங் வச்சு, அவங்க மலையாளி நானும் மலையாளி. அப்போ வந்தபோது ஓகே ஒரு மலையாளி கிடைச்சல, அப்படியே நாங்கள் ரொம்ப பேசுவேன், விளையாடுவேன், அடிச்சுப்பேன், அந்த மாதிரி பாண்டிங் எங்ககிட்ட. ஓகே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அவங்க சூப்பர் ஆக்டர் தானே, நிறைய கற்றுக்க இருக்கு நிறையா. ஸோ நம்ம அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போதே இப்போ அப்படியே பார்த்துட்டு எல்லாருமே தான் அப்படியே பார்த்துட்டு போய் ஓ இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, கற்றுக்க நிறையா இருக்குது அவங்க கிட்ட. ஸோ நீங்கள் கற்றுக்க அந்த விஷயங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு ரெண்டு மாதிரி சொல்ல முடியுமா? அங்கே வந்து காமாக இருக்கும் எப்போவுமே, ஆனால் எனக்கு அது பிடிக்காது. நான் வந்து பேசிட்டு இருப்பேன், நான் இப்போ அவங்களையும் பேச வச்சு இப்போ ரெண்டு பேருமே கத்திட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மித்ரா. ஸ்டார்டிங் வந்தபோது நான் ரொம்ப ஐயோ இவங்க ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்குமோன்னு நினச்சேன். ஒரு பயம் இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் நான் அவங்கள மீட் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட கேட்டேன், அக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க இல்லை. அப்போ நான் சொன்னேன், நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அப்படி சொல்லிட்டு நான் மறந்து போயிட்டேன். அந்த ஸ்கெடியூல் ஒரே நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்கெடியூலுக்கு அப்புறம் இவங்க வந்து கேட்குறாங்க ஹஸ்பண்ட் எங்க. என்னோட ஹஸ்பண்டா? நானே மறந்து போச்சு இல்ல. அவங்க அவ்வளோ நாளா நம்பிட்டு இருந்தேன், கல்யாணம் ஆகி குழந்தை. ஆமா பாவம் பவித்ரா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு. அவங்களே மட்டும் இல்ல எல்லாரையும் தான் நான் இப்படி ஏமாத்திட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்றதுல ஒரு விஷயத்தை நீங்க பயங்கரமா சேட்டை பண்ணுவீங்க, பிராங்க் பண்ணுவீங்கன்ட்டு. செட்ல இந்த மாதிரி யாரெல்லாம் நீங்க பிராங்க் பண்ணிருக்கீங்க? எல்லாரையுமே தான். எல்லாரையுமே ஒருத்தர் கூட விட மாட்டேன். செட்ல அண்ணா எல்லாருமே பிராங்க் பண்ணுவேன். பிராங்க் பண்ணிட்டு மறந்துடுவாங்க. அப்படியே நானும் அதான் எனக்கு மெமரி இருக்கிறது இல்ல, நான் அது மறந்துடுவேன். மெமரி இல்லாதவங்ககிட்ட மெமரி கேம் போட்டு இவ்வளோ பேர்கிட்ட சொல்லும்போது நம்ம யார்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்னு எனக்கே தெரியாது. மேபி இவங்க கிட்ட கல்யாணம் ஆயிடுன்னு சொல்லுவேன், அவங்க கிட்ட கல்யாணம் குழந்தை இருக்குன்னு சொல்லுவேன், அவங்க கிட்ட டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். ஐயோ பார்த்துதான் பேசும் போல. ஓகே. யார்கிட்ட என்ன சொல்ல எனக்கே தெரியாது. அடுத்ததா வந்து கோகிலா. ஃபர்ஸ்ட் கோகிலாவா செகண்ட் கோகிலாவா? ஃபர்ஸ்ட் கோகிலா. ரெண்டு பேருமே என் அக்கா மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அவங்க கூட. ஏன்னா ரெண்டு பேருமே என்ன மாதிரி துரு பேசிட்டு இருப்பேன், அதனாலே ஒரு பாண்டிங் இருக்கு. ஆமா, அங்க சத்தம் கேட்டாலே எங்க பேரு தான் கூப்பிடுவாங்க. சார் கத்தாம இருக்காங்க, எங்க பேரு, என் பேரு, அவ பேரு, கோகிலா பேரு, எங்க பேரு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க நாங்க செட்ல. ஐ திங்க் சேட்டை பிடிச்ச சிஸ்டர்ஸ் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே. அடுத்ததா வந்து கருணாகரன். அவங்க வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஓரோ இதுலேயே நம்ம வந்து அவங்க எது அவங்க கையிலிருந்தே பண்ணுவாங்க.
நம்மளுக்கே ஒரு வில்லன் மாதிரி தோணும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்தப்போ இது சரியான வில்லனா அப்படியே தோணுச்சு. அதே மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ கேட்டாலும் அவங்களுக்கு இந்த செட்டில் யாருக்கு பிடிக்குன்னு கேட்டால் என்ன தான் சொல்லுவாங்க. ஓ ஐ திங்க் ஃபேவரட் கிட்னு நினைக்கிறேன் இந்த செட்டில். உண்மையாலுமே ஆனந்தி வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான கிட் தான். சீரியலில் ரொம்ப சீரியஸாக இருந்தாலுமே ரியல் லைஃப்பில் ரொம்ப ஃபன்னான பர்சன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ மனிஷா, இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மக்கள் நீங்கள் 3 இயர்ஸாக நாங்கள் இப்போ போயிட்டுருக்க சீரியல், அது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீங்கள் தான். உங்கள் சப்போர்ட், லவ் தான் நாங்கள் இங்கே எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போனால் இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் நாங்கள் வரும். அண்ட் உண்மையாலுமே இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சூப்பராக வந்து எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணை குடும்பத்துலேருந்து நம்ம ஆனந்தியை மீட் பண்ணோம். நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசி ரசித்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ராகேஷ், தீப்ஷி அண்ட் ஆனந்தி.